தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உப்பு உற்பத்தியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சுமார் 3000 ஏக்கரில் இந்த தளம் அமைய உள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் முடிந்துள்ள நிலையில் துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 5 மாநிலங்களில் கப்பல் கட்டுமான தொகுப்புகள் உருவாகும். சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15,000 ஏக்கரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆந்திரா, ஒடிசா, குஜராத், மகாராஷ்டிரா வரிசையில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. துறைமுகம் அருகே 1800 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் கூடுதலாக 1200 ஏக்கர் இணைக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த கப்பல் கட்டும் தளத்துக்காக உப்பளங்களே கையகப்படுத்துவதாக தகவல் வெளியாகி உள்ளதாக குறிப்பிட்ட சிறிய அளவு உப்பு உற்பத்தியாளர் சங்க தலைவர் மந்திரமூர்த்தி, இதில் 15,000 உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் அடங்கியுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டும் பணிக்காக உப்பள தொழிலை அழிப்பதை கண்டித்து தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் உப்பு உற்பத்தியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக அங்கு அனைத்து வணிக வளாகங்களும் அடைக்கப்பட்டன. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. உப்பள தொழிலை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எங்களோட தொழில் முழு வாழ்வாதாரமே இந்த உப்பு உற்பத்தி நம்பிதான். இதுல 15,000 குடும்பங்களும் 1 லட்சம் மக்களோட வாழ்வாதாரங்கள் இந்த பகுதியில் சேர்ந்திருக்கு. இந்த படிப்பு அதிக படிப்பறிவை கொண்ட தொழிலில் உப்பு உற்பத்திக்கு வர மாட்டாங்க. அவங்க எங்களை மாதிரி அவங்களும் ஒரு உற்பத்தியாளர் அவங்க எத்தனை மணிக்கு வேணாலும் இந்த பகுதிக்கு அவங்க வேலைக்கு வரலாம், வேலைக்கு போகலாம். இந்த உப்பு உற்பத்தியை நம்பி, இந்த தொழிலை நம்பி 1 லட்சம் குடும்பத்தோட வாழ்வாதாரம் அவங்க இந்த தொழிலாளரோட முதலாளர் இணைஞ்சு தான் இந்த தொழிலை நாங்கள் நடத்துகிறோம். இதை இப்போ திடீர்னு மாநில அரசு இந்த கப்பல் கட்டு தளத்துக்காக இந்த இடங்களை கையெழுத்தப்படுத்துவதாக எங்களுக்கு இடையில இந்த இது பண்ணி இடத்த அறிவிக்க போறோம்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ போய் முதல்வர், அமைச்சர் எல்லாருக்குமே இந்த இதுக்கு தகுந்த தகவலை அவங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்தோம். ஆனால் மீண்டும் எங்களுக்கு இது தகுந்த இதுக்கு எந்த பதிலும் திருப்பி வரலை. எங்களோட முழு வாழ்வாதாரமே இந்த உற்பத்தி தான்.